இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. நூற்றி 8 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் அழைக்கப்படுவதுமான ஸ்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இங்கு ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி எனும் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடக்கும். அதன்படி இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இன்று தொடங்கியது. பகல் 10 முதல் நாளான இன்று காலை மூலஸ்தானத்திலிருந்து ரத்தின பாண்டியன் கொண்டை, வைர பதக்கம், வைர அபயஹஸ்தம், முத்து மாலை, பவள மாலை, காசு மாலை, அடுக்கு பதக்கம், வைர ஒட்டியானம், வைர நெற்றி பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து புறப்பட்ட நம்பெருமாள் அர்ஜுன மண்டபம் வந்தடைந்தார். அங்கு எழுந்தருளிய நம்பெருமாள் மாலை வரை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மாலை அங்கிருந்து புறப்படும் நம்பெருமாள் இரவு மீண்டும் மூலஸ்தானம் அடைவார். பகல் 10 வைபவத்தின் 10ஆம் நாளான ஜனவரி 9 நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் அருள் பாலிப்பார். அதன்பின் ராப்பத்து வைபவத்தின் முதல் நாளான ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 5:15 மணிக்கு பரமபத வாசல் எனும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அப்போது ரத்தின அங்கியுடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை 5:15 மணிக்கு பரமபத வாசலை திறந்து கடந்து செல்வார். தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி கைத்தல சேவையும் 17ஆம் தேதி திருமங்கை மன்னன் வேடுவரி வைபவம் நடக்கும். அப்போது நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் வலம் வருவார். ஜனவரி 19 தீர்த்தவாரியும் 20 நம்மாழ்வார் மோட்சத்துடன் வைகுண்ட ஏகாதசி திருவிழா முடியும். 21 நாட்கள் நடக்கும் இந்த வைபவத்தில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலுமிருந்து பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கத்திற்கு கூடுதல் பஸ்களும் இயக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி பெருவிழா காரணமாக ஸ்ரீரங்கமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இங்க அத்தியான உற்சவம் தொடங்கியிருக்கு. நேத்துல இருந்து திருநெடுந்தாண்டகத்துல தொடங்கியாச்சு. 21 நாள் அத்தியான உற்சவம். இங்க பகல் 10ன்றது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள், ரா 10ன்றது வைகுண்ட ஏகாதசியில இருந்து 10 நாள். அப்ப இந்த பகல் 10ல முதல் 1000 அந்த பாசுரங்களையும் பெரிய திருமொழியும் சேவிப்பா. ரா 10ல திருவாய்மொழி சேவிப்பா. அதுக்கப்புறம் ஏற்பா. இந்த 10ஆம் தேதி அன்னைக்குதான் வைகுண்ட ஏகாதசி. அப்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் என்ன பண்ணிப்பார்? இங்க பெருமாள் இங்க பரமபத வாசல் திறக்கும். பரமபதத்துக்கு நம்ம போனோம்னா அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போவோம். அது போல இங்கேயும் இந்த ஏகாதசி திருசுத்து வழியா பெருமாள் ஏழுவார். அங்க விரஜா நதியின் பரமபதத்துல இருக்கு. அதுல தீர்த்தம் ஆடிட்டு போவோம். இங்கேருந்து போறவா எல்லாம் அதே மாதிரி இங்கேயும் விரஜா நதின்னு 4 கால் மண்டபம், அதுதான் விரஜைன்னு சொல்றான். அங்க பெருமாள் போய் நம்மளோட இந்த சரீரத்தை, இந்த உடம்ப விட்டுட்டு பெருமாள் கிட்ட போற மாதிரி பெருமாள் ஒரு துப்பட்டி மாதிரி சாத்தி நிற்பார். மேல ரொம்ப அழகா நகை போட்டு அதை மறைச்சு நிற்பார். நமக்கு அந்த பரமபத வாசலுக்கு முன்னாடி அந்த சேவை கிடைக்கும் அந்த துப்பட்டியோட. அப்புறம் அந்த துப்பட்டி எடுத்துருவார் இந்த தேகத்தை கழிகிற மாதிரி. அந்த பரமபத வாசல் வழியா பெருமாள் வெளில வரும்போது எல்லாரும் ரங்கா 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 ரங்கான்னு ஆரவாரம் போட்டு பண்ணுவா. அப்போ பரமபத வாசல்ல இருந்து வெளில வருவார். வெளியில காத்துன்னு இருப்பார் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், எல்லா ஆச்சாரியர்களும். அவளுக்கு எல்லாம் சேவை சாதிக்கும் போது நமக்கும் சேர்த்து பெருமாள் சேவை சாதிப்பார். கண்கோடி வேணும்.